வெல்கம் டு நிலாஸ் கிச்சன். இப்போ நம்ம ஆட்டு மூளை வறுவல் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, மல்லித்தழை, மிளகுத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இதுதான் சேர்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இஞ்சி பூண்டு போடுறேன். மிளகுத்தூள் போட்டாச்சு. இஞ்சி பூண்டு போடுறேன். இது நல்லா கிளறிக்கிட்டு வாசம் வரும். வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலை, மல்லித்தழை போட்டுட்டு தக்காளி போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கிக்குவோம். வதக்கிட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். காரமாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இதில் மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாத்தூள் நல்லா காரமாக நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நல்லா கிளறிக்குவோம். நல்லா சுருளை கிளறிக்கிட்டு நம்ம பிரெயின் போட்டதுக்கப்புறம் நம்ம கிளறினோம்னா அது உடஞ்சிரும். அதனால் இதில் நம்ம மிளகாத்தூள், மிளகுத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டுக்கிறோம். இப்போ உப்பு போட்டு தண்ணி ஊற்றிக்குவோம். நம்ம இது நல்லா வதங்கட்டும். தண்ணி ஊற்றி உப்பு போட்டுக்குவோம். இப்போ உப்பு போட்டுக்கலாம். இதில் உப்பு போட்டு இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு பத்தலைன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறிட்டு இதில் நம்ம அந்த மூளையை அப்படியே மேலாப்பில் வச்சுட்டு மூடிடலாம். நம்ம சும்மா கிண்டினோம்னா மூளை உடஞ்சிரும். ஸோ அதனால் நம்ம இப்போ கிளறது தான். இப்போ அந்த மூளையை வச்சுட்டு தட்டை போட்டு மூடிடலாம். நம்ம ரொம்ப காரசாரமாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தட்டை போட்டு மூடிடலாங்க. லைட்டாக ஒரு கிளறிக்கலாம். அந்த மாதிரி உடையாமல் வெந்த பிறகு நம்ம கிளறிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம போட்டோன்னே